வெல்கம் டு டெல்டா கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி 1100 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் எவ்வளோ செலவாகுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். 2025 நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் கம்மியான விலையில் வாஸ்து பிளான், 3D பிளான், எலிவேஷன், ஸ்ட்ரக்சுரல், இன்டீரியர், வாக் த்ரூ போன்ற டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீடு கட்டணும் நீங்கள் நினைக்கிறவங்க நிச்சயம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இந்த 1100 ஸ்கொயர் ஃபீட்டோட பிளான் டீட்டெயிலை பார்த்தோம்னா, ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு காமன் டாய்லெட், ஒரு அட்டாச்சு டாய்லெட், ஸ்டேர்கேஸ் இன்னரில் தான் வருது. இந்த 1100 ஸ்கொயர் ஃபீட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சுரல் சொல்கிறேன். காலம் 18 நம்பர்ஸ் வருது. ஒரு குழியோட சைஸ் 4x4, பேஸ்மெண்டோட ஹைட் 3 அடி. கன்ஸ்ட்ரக்ஷனில் அதிகமாக செலவாகக்கூடிய ஒரு மெட்டீரியல் சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட்டை எங்கே பயன்படுத்துவோம்னா, ஃபூட்டிங், பிரிக் ஒர்க், காலம், பீம், ரூஃப், பிளாஸ்டரிங் அண்ட் அதர் ஒர்க்ஸ். டோட்டலாக நமக்கு 650 பேக் தேவைப்படுது. ஒரு பேக் 330 கணக்கு பண்ணோம்னா டோட்டல் சிமெண்ட்டுக்காகிற காஸ்ட் மட்டும் 2,14,500 ரூபா. ரெண்டாவது, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்துகிறது மணல். இது ஓவராலாக நமக்கு 26 யூனிட்டு தேவைப்படுது. ஒரு யூனிட் 7,000 கணக்கு பண்ணும்போது 1,82,000 ரூபா மணலுக்கு மட்டும் செலவாகுது. நம்ம சைட்டில் எம்சன், பீசன் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆற்று மணல் கிடைக்கல. மூணாவது, ஸ்டீல். இந்த ஸ்டீலை நம்ம எங்கே பயன்படுத்தோம்னா, ஃபூட்டிங், பீம், காலம், ரூஃப் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஒர்க் எல்லாமே ஸ்டீல் நம்ம பயன்படுத்தோம். ஓவராலாக ஸ்டீல் 3100 கிலோ இந்த சைட்டில் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு கிலோ 70 ரூபான்னு கணக்கு பண்ணும்போது ஓவராலாக பில்டிங்கான ஸ்டீலோட காஸ்ட் எவ்வளோனா 2,17,000 ரூபா ஸ்டீலுக்கு மட்டும் நமக்கு செலவாயிருக்கு. நாலாவது, ஜல்லி. இந்த ஜல்லியில் 2 டைப் இருக்குது. முக்கால் ஜல்லி இருக்குது, 1.5 ஜல்லி இருக்குது. முக்கால் ஜல்லியை பார்த்தோம்னா 16 யூனிட்டு, அதோடைய காஸ்ட்டு 72,000 ரூபா. 1.5 ஜல்லியை பார்த்தோம்னா 7 யூனிட்டு, அதோடைய காஸ்ட்டு 31,500 ரூபா நமக்கு இந்த பில்டிங்கில் செலவாயிருக்கு. அஞ்சாவது, கல். நம்ம சைட்டில் நாட்டுக்கல் தான் பயன்படுத்தணும். ஓவரால் பில்டிங்க்கு 26,000 கல் தேவைப்பட்டுச்சு. ஒரு கல் 8 ரூபான்னு கணக்கு பண்ணும்போது 2,08,000 ரூபா கல்லுக்கு மட்டும் நமக்கு செலவாயிருக்கு. ஆறாவது, கிராவல். பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கிராவலை பயன்படுத்துவோம். நமக்கு 30 யூனிட் செலவாயிருக்கு. ஒரு யூனிட் 2,000 ரூபான்னு கணக்கு பண்ணும்போது டோட்டலாக இந்த பில்டிங்க்கு 60,000 ரூபா கிராவலுக்கு மட்டும் செலவாயிருக்கு. ஏழாவது, டைல்ஸு. நம்ம 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸு, கிரானைட்டு, கடப்பா எல்லாம் சேர்த்து 1,00,000 ரூபா செலவாயிருக்கு. எட்டாவது, வுட்டு, கிரில்லு, கிளாஸு, ஹார்ட்வேர்ஸ் மெட்டீரியல், இந்த ஜன்னல், கதவு எல்லாத்துக்கும் சேர்த்து 1,10,000 ரூபா செலவாயிருக்கு. ஒம்போதாவது, எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு ஓவராலாக நமக்கு 1,40,000 ரூபா செலவாயிருக்கு. பத்தாவது, பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு இந்த 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு 1,00,000 ரூபா செலவாயிருக்கு. ஆக மொத்தம் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 14,35,000 ரூபா. டோட்டல் லேபர் காஸ்ட்டை பார்த்தோம்னா 9,90,000 ரூபா. மெட்டீரியல் லேபர் டோட்டலாக சேர்க்கும்போது டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 24,25,000 ரூபா. பர் ஸ்கொயர் ஃபீட் கன்வெர்ட் பண்ணும்போது 2,200 ரூபா நமக்கு செலவாகுது. இந்த 2,200ல் நம்ம என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன். சிமெண்ட்டு டால்மியா, சாண்டு நமக்கு எம்சான், பீசான் தான் பயன்படுத்தணும். ஸ்டீலு அம்மன் பயன்படுத்தணும். வுட்டு டீக்கூடு தான் பயன்படுத்தணும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரி வயர்ஸு, ஒயர் எல்லாம் குந்தன் ஒயர்ஸ் தான் பயன்படுத்தணும். நாம் ஸ்கொயர் ஃபீட் 2000லேருந்து 2,600 வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருவாரூர், மாயவரம் சைடு எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கணுன்னா நிச்சயம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா, இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.